கிரியேட்டிவ் ஃபுட் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டேப் கட்டர். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போலாம். தேவையான பொருட்களை பார்க்கலாம். ஒரு வாட்டர் கேன், சீசர், ஸ்கேல் அண்ட் ஒரு ஸ்கெட்ச். அப்புறம் கடைசியா ஒரு டேப். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி டேப் வச்சு டேப்போட சைஸை மார்க் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் மார்க் பண்ணி முடிச்சிட்டேன். மார்க் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கட் பண்ணிக்கலாம். அடுத்தது கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி முடிச்சிட்டு காமிக்கிறேன். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது அப்படியே நீளமா லென்த்தா வச்சு சுருட்டை டேப் போட்டு ஒட்டிக்கிட்டேன். அடுத்தது உள்ள போகுதே இல்லையான்னு ஃப்ரீயா போகுதே இல்லையான்னு பாத்துக்கலாம். எனக்கு போகல, இன்னும் கொஞ்சம் கட் பண்ணணும். இப்ப பாருங்க எனக்கு ஃப்ரீயா போகுது. இந்த மாதிரி ஃப்ரீயா இருக்கணும். ரொம்பவும் கேப் போடக்கூடாது, அதிகமாவும் கேப் போடக்கூடாது. இவ்வளவு அளவு கேப் விட்டுக்கோங்க. நண்பர்களே, இத இந்த மாதிரி பட்டையா எடுத்து வச்சுக்கோங்க. பட்டையா எடுத்து வச்சு கட் பண்ண ஓட்டைக்கு அடியில கரெக்டா அடியில வச்சுக்கோங்க. அப்பதான் இது உருண்டுகிட்டு போகாது. இப்படி இருக்கணும். அடுத்து டேப் போட்டு ஒட்டிக்கலாம். அப்புறம் ஒரு மூடை எடுத்து அத டேப்புக்குள்ள பூதுற மாதிரி கட் பண்ணி டேப் வச்சு ஒட்டிக்கோங்க. அப்புறம் இதுதான் நம்ம சுத்த போறோம் ஃப்ரீயா. அப்புறம் இது கூட கரெக்டான சைஸ் போகணும். அப்படி உள்ள பூந்து இப்படி பூந்து வைக்கணும். அப்புறம் ஒரு குச்சி எடுத்து இதுல வாட்டை போட்டு இந்த பக்கம் விட்டு இந்த பக்கம் வெளியில எடுக்கணும். அப்புறம் ஒரு மூடை எடுத்து அத டேப்புக்குள்ள பூதுற மாதிரி கட் பண்ணி டேப் வச்சு ஒட்டிக்கோங்க. அப்புறம் இதுதான் நம்ம சுத்த போறோம் ஃப்ரீயா. அப்புறம் இது கூட கரெக்டான சைஸ் போகணும். அப்படி உள்ள பூந்து இப்படி பூந்து வைக்கணும். அப்புறம் ஒரு குச்சி எடுத்து இதுல வாட்டை போட்டு இந்த பக்கம் விட்டு இந்த பக்கம் வெளியில எடுக்கணும். நண்பர்களே, அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. இந்த பக்கம் ஒரு வாட்டில விட்டு இப்படி வெளியில எடுக்கணும். அது இப்படி நின்னாலே போதும், சுத்தணும்லாம் அவசியம் இல்லை. கிட்டத்தட்ட முடிஞ்சிச்சு. எடுத்துட்டு இப்படி உள்ள வச்சுக்கோங்க. உள்ள வச்சுட்டு அதுக்குள்ள விட்டு நார்மலா நீங்க டேப் இத இந்த மூடையை யூஸ் பண்ணாமே வச்சிருக்கலாம். ஆனா யூஸ் பண்ணா அழகா இருக்குன்னு நான் வச்சேன். இப்படி உள்ள விட்டு இப்படி வெளியில எடுக்கலாம். எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் அவ்வளவுதான், நம்மளோடது டேப் கட்டர் ரெடி. கிட்டத்தட்ட முன்னாடி ஒரு பிளேட் சீவி கரெக்டா பொசிஷன்ல ஷார்ப்பா வச்சு டேப் போட்டு ஒட்டிக்கிட்டேன். ஒட்டிட்ட பிறகு டேப் வெளியில விரிச்சு வச்சு இப்படி இந்த இடத்துல புடிச்சு குச்சி உள்ள விட்டுக்கோங்க. விட்டு இந்த இடத்துல ஒட்டிக்கோங்க. இங்க பாருங்க, இப்படி வச்சு இப்படி பண்ணீங்கன்னா டேப் கட்டர் டேப் கட்டர் ரெடி. இது முன்னாடி சாஞ்சிருது, அதனால நான் பின்னாடி ஒரு விளக்க வச்சேன். பேலன்ஸ்க்காக நான் இதை வச்சேன், ஆனாலும் இது நிக்க மாட்டேங்குது. பை ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டேப் கட்டர் ரேஸ். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா வேற ஏதாச்சும் வீடியோ பண்ணனும்னா கூட கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பாக்ஸ்ல. Bye friends, next video.